ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கும்மிடிப்பூண்டியில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபார்மில் இருக்கேன். ஸோ கும்மிடிப்பூண்டியில் நாங்கள் ஒரு 4 ஃபார்ம்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ஒரு ஃபார்மில் நான் இருக்கேன் இப்போது. இதுதான் ஃபஸ்ட்டு நான் தொடங்கின ஃபார்ம். ஸோ ஒரு மார்னிங் நைட் ஸ்டே பண்ணேன் இங்கே. ஸோ மார்னிங் ஒரு வாக் இப்போது போயிட்டுருக்கேன். இதுதான் ஸ்டே பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்ம் ஸ்டே. ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்ம் ஸ்டே, சூப்பராக இருக்கும். தென் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிம்பர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ஹை வேல்யூ டிம்பர்ஸ், சாண்டல், ரெட் சாண்டல், டீக்குட், அப்புறம் மகோகனி, அந்த மாதிரி வெரைட்டியான இது ஒரு மிக்ஸ்டு வெரைட்டிஸ் இங்கே வச்சுருக்கோம் வீட்டுக்கு முன்னாடி. அண்ட் தென் இங்கே பாருங்கள், இது வந்து நான் நிறைய சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட, இந்த ட்ராகன் ஃப்ரூட் ஃபார்மிங்னு. ஸோ இதுதான் அந்த தோட்டம். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக ட்ராகன். நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஈல்டு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ சன்னு ரொம்ப அழகாக இருக்கார். இப்போ தான் அவரும் வேக்கப் ஆனார். தென் நாங்கள் ஒரு நர்சரி வச்சுருக்கோம். அதாவது நான் புதுசாக தொடங்குகிற தோட்டங்களுக்கு வந்து செடிகள் வேணும்னா அதை நாங்களே இங்கே கொண்டு வந்து அதை வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நாங்களே இங்கே வளர்த்து அதுக்கப்புறம் எங்களோட புது தோட்டங்களுக்கு கொண்டு போய் வைக்கிறதுக்காக நாங்களே இந்த செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10,000 சாப்ளிங் இருக்குது. இதில் வந்து சாண்டல், ரெட் சாண்டல், தேக்கு, இதே மாதிரி டிம்பர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரூட் வெரைட்டிஸ் இருக்குது. நிறைய ரோஸ் வுட், அந்த மாதிரி ரொம்ப ஹை வேல்யூ ட்ரீஸ்க்கான சாப்ளிங் இது. ஸோ இங்கே ஒரு தோட்டக்காரர் இருக்காங்க. அவங்க தான் இந்த டோட்டல், இது 10 ஏக்கர். ஸோ அது ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. ஸோ ஒரு மார்னிங் வாக் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி வில்லேஜில் ரொம்ப காமாக, ஸோ உங்களுக்கே ஃபீல் பண்ண முடியும் எவ்வளோ காமாக இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த காம் ஃபீல் பண்ணலாம். ஒரு ஆக்சுவலி நான் ஃப்ரெண்டோடு ஸ்டே பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் நான் தனியாக வாக் பண்ணுறேன். பிகாஸ் that give you good feel. ஆக்சுவலி ஃபோனும் இல்லாமல் இருக்கணும். பட் நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்காக உங்களுக்கு அந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 10 ஏக்கரில் ஒரு மேங்கோ ஃபார்ம், ஒரு 4.5 ஏக்கர்ஸில் மேங்கோ ஃபார்ம் இருக்குது. அண்ட் ரிமைனிங் ஒரு 5.5 ஏக்கர்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் பிளாட் போட்டு அதை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு 1/4 ஏக்கர் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது வந்து எனக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மரம் பாருங்கள். இது வந்து செம்மரம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த புஷ்பா படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இதுதான் ஒரு ஃபாரஸ்ட்லேருந்து கட் பண்ணி சேல் பண்ணுவார். ஸோ அதுதான் இந்த மரம். எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இட்ஸ் அ கிரேட் ஃப்ரெண்ட் ஆஃப் மீ. நான் இங்கே வந்து முதல்ல இந்த இடம் பார்த்து நான் பண்ணப்போ இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலாக. ஸோ இவர் வந்து எனக்கு ஒரு குட் ஃப்ரெண்ட். ஆக்சுவலி இது வந்து கட் பண்ணுற ஸ்டேஜ் தான், கட் பண்ணணுன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் வந்து இல்லை, வேண்டாங்க, இருக்கட்டும், இது எங்களுக்கு ரொம்ப வி ஃபீல் வெரி க்ளோஸ். ஸோ அது கட் பண்ணலாம், வேண்டாம் அப்படின்னு சொன்னோம். ஸோ திஸ் இஸ் மை நான் வந்து அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ வர முடியல. என்னால் முன்னாடி ஃப்ரீக்வெண்ட்டாக வருவேன், பட் இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக வர முடியல. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்திருக்கேன். அதனால் ஜஸ்ட் ஸோ ஒரு மார்னிங் வாக் ரொம்ப அருமையாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஜஸ்ட் நீங்கள் இந்த தோட்டம் ஒருத்தருக்கு வந்து ஜெரும் கிளமெண்ட்டுன்னு சொல்லி ஒருத்தர், அதுதான் இவர் தான் நான் அந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்குறப்பெல்லாம் வீடியோ ஃபீட்பேக் கொடுத்தாரு. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து லைக் ஃபென்ஸ் பண்ணி இப்படி கேமரா, 360 டிகிரி கேமரா, ஸோ விர்ச்சுவல் சோலார் கேமரா, ஸோ தே கேன் ஆக்சஸ். இது வந்து நம்ம கணேஷ் தான் பண்ணார். இந்த சோலார் இது வந்து ஃபுல்லாகவே ஒரு 24 கேமராஸ் வந்து நம்ம இங்கே செட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வந்து கணேஷ் தான் பண்ணார். இன்னும் ஒரு 24 கேமராஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இது இந்த மாதிரி நேம் போர்டு நம்ம வச்சுருவோம்.
ஸோ மார்னிங் இந்த மாதிரி ஒரு காம் பிளேஸில் தனியாக நீங்கள் வாக் பண்ணுறது வந்து சூப்பராக இருக்கும். அதுதான் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து மேங்கோ ஃபார்ம். சைட்குள்ளே போகலாம். தேங்க்யூ.